ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தோத்துட்டாங்க. அதான் தெரியுமா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டாச்சு, செகண்ட் இன்னிங்ஸ் ரிவ்யூ போட்டாச்சு. பார்க்கணுன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். எங்கே தோற்றோம், ஏன் தோற்றோம், எப்படி தோற்றோம், இன்னும் என்னென்ன தோப்போம், எப்போ ஜெயிப்போம்னு நானும் தெரிஞ்சுக்கிற ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன்? தமிழில் பார்த்துருப்பீங்களா, ருத்ராஜ் சம்பிரதாயத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கணும்ல. தோத்த டீம் வந்து உடனே பேட்டி எடுத்துருவாங்க. நீ மட்டும் கொடுக்கணும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டீங்கன்னா லைனை விட்டு தாண்டும் போதே இங்கே வா நீ பேசலான்னு கூப்பிட்டாங்க. சாஸ்திரி தான் கேட்டார். அப்புறம் ருத்ராஜ், உனக்கு சான்ஸ் இருந்தது ஜெயிக்கிறதுக்கு, 192 4 வேற ஸ்டாப் பண்ணிட்டீங்க, எப்படி தோத்தீங்க, ஏன் தோத்தீங்க, கொஞ்சம் சொல்லு அப்படின்னு கேட்டார். ருத்ராஜ் பதில் சொன்னார், ரவி பாய், ஏஸ் கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் பவர் பிளேலாம் நல்லா தான் போச்சு எங்களுக்கு, அவங்களும் நல்லா விளாண்டாங்க. பட் நானே 220 230 அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் எங்கள் போலர்ஸ் பிரமாதமாக போட்டு புல்டு பேக் 30 ரன்னு கம்மியாக பண்ணாங்க. கிரேட் போலிங் எஃபெக்ட், போலிங்கை பாராட்டே ஆகணும். அண்ட் இந்த பிச்சில் 200 கீழே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல போலிங்னு அர்த்தம்னு போலிங்கை புகழ்ந்தார். குட். அடுத்தது கேட்டார் சாஸ்திரி, சரி ஒரு ஸ்டேஜில் ரன் ரேட் 8 தான் வேணும், 6 விக்கெட்டு கையில் இருந்தது, எப்படி கோட்டை விட்டீங்க சொல்கிறது, அது மாதிரி கேட்டார். சொன்னார் ருத்ராஜ், எஸ் 80 ரன் தான் தேவைப்பட்டது கடைசி 10 ஓவரில். அந்த இடத்துல பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணோம். கண்டிப்பாக ஆப்போசிஷன் வந்து கேம் உள்ள வரக்கூடாது, அவங்கள ப்ரெஷர்லேயே வச்சுருக்கணும். அண்ட் 2 ஓவர் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு மோமெண்டம். அண்ட் ஐ திங்க் 4 ரன்னு என்னமோ தான் எடுத்தோம் ஒரு ஓவரை 10 ஓவருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 3 ஓவரில். அண்ட் அங்கே தான் மேட்ச் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு ஐ திங்க்லாம் இல்லை ருத்ராஜ், அதான் உண்மை. நினைக்கல வேணாம், அதான் நடந்தது. மேட்சுக்கு அப்புறம் சொன்னது பாதி மேட்ச்லேயே மெசேஜ் அனுப்பிச்சி விட வேண்டியதானே, அடியே அவுட் ஆகிடுவா இல்லைன்னு நான். எனிவே, இது என்னோட ஒப்பீனியன் கூட. எதுவும் சொன்னார். அண்ட் எங்களுக்கு தெரியும் டெத் ஓவரில் வந்து 12 ரன்னு 13 ரன்னு சேஸ் பண்ணுறது டஃப்பு. அதுவும் எஸ்ஆர்எஸ் ரொம்ப நல்லா போலிங் போட்டார்னு அவங்க போலிங்கும் புகழ்ந்தார். ரைட். அப்புறம் அஞ்சும் சோப்ரா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்களாம் கபில் தேவ் பீரியட் எப்படியோ அதே மாதிரி உமன் கிரிக்கெட்டில் இவங்க தான் கபில் தேவ் மாதிரி. அப்போது இவங்க ரோல் மாடலை வச்சு தான் மித்தாலி ராஜ், ஸ்மிருதி மந்தானா, ஹர்மன்பிரீத் கௌர்லாம் வந்தாங்கன்னா இவங்க தான் ரோல் மாடல். வெரி குட் பிளேயர் ஷிவாஸ். அவங்க இப்போ காமெண்ட்ரியில் இருக்காங்க, காமெண்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்க கேட்டாங்க அஞ்சும் சோப்ரா. அப்புறம் அண்ட் ருத்ராஜ், நீ போலர் நல்லா புல் பேக் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அண்ட் கடந்த 3 மேட்சாக நல்லா போடுறாங்க பிறகு உங்கள் போலிங்கு, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், ஆமாம் ருத்ராஜ், ஆமாம் ஏஸ் 3 மேட்சாக கண்டினியூஸாக எங்கள் போலிங் பிரமாதமாக போடுறாங்க, எல்லோரும் ரொம்ப நல்லா வேறு போடுறாங்க. அண்ட் பவர் பிளேயில் இவ்வளோக்கும் நிறைய ஸ்கோர் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ப்ளே பண்ணார். அண்ட் நாங்கள் எனி லூஸ் டெலிவரியே கொடுக்கல. அண்ட் எல்லாருமே நல்லா பவுலிங் போட்டாங்க. அது ஜெமி ஆகட்டும், ஜெமி யாருன்னு கேட்பீங்க, ஜெமி ஓட்டன்னு தான். இன்னொருத்தர் சொல்லுவார் ஜெஸி ரோ, யார் சொல்லுவார் சொல்லுங்க பார்ப்போம். எனிவே, ஜெமி நல்லா போட்டார். குர்ஜப்ரீத் சிங், நூறு, அன்ஷுல் எல்லாமே நல்லா பவுலிங் போட்டாங்க. பவுலர்ஸை குறை சொல்ல முடியாதுன்னாரு. ஓகே. அப்புறம் திருப்பி ரவி வந்துட்டார், நானே திரும்ப கேட்குறேன்னு. சாஸ்திரி கேட்டார், அப்புறம் ஒரே ஒரு ஷைனிங் மூமெண்ட்டு உங்களுக்கு அன்ஷுல் கம்போஜ் மாதிரி தான் தெரியுது, ரொம்ப நல்லா போலிங் போகிறார் பேருக்கேன்னு சொன்னார். கேட்டார் ராதர். பதில் சொன்னார், எஸ் டெஃபினெட்லி, ஆமாம் ரொம்ப ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரு. அண்ட் டெத் ஓவர் பவுலிங்லாம் ரொம்ப பிரமாதமாக போடுறாப்புல. அண்ட் வெரி ரேராக தான் அந்த மாதிரி பவுலர்லாம் கிடைப்பாங்க. அண்ட் கேப்டன்கிட்ட வந்து சொல்கிறது, ஐ வில் டூ திஸ், ஐ வில் டூ தட், நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், என்னோடய பிளான் இது, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவார். இந்த மாதிரி பவுலர் கிடைக்கிறது கஷ்டம். ஐ ஆம் வெரி ஹாப்பி, கிளாட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் என்னோடய டீமில் இருக்கிறது. அண்ட் அவர் டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கார் அப்படின்னா. சரி, நீங்கள் எப்போ இம்ப்ரூவ் ஆக போகிறீங்க டே பை டே பேட்டிங் கேட்குறேன். எனவே இதை அவர் சொன்னார். சாஸ்திரி போகும்போது நைஸாக ஒன்று சொல்லிட்டு முடித்தார். என்ன, சரி ஓகே ருத்ராஜ், டஃப் லக், பெட்டர் லக் கம்மிங் மேட்சஸ்ன்னு. சொல்லாதது ஒன்று என்னன்னா, அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட, அது பெட்டர் லக் நெக்ஸ்ட் மேட்ச்ன்ட்டு போயிட்டார். அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட வாங்கடே ஸ்டேடியத்தில். யார் ஜெயிப்பா என்ன, நீங்கள் ஒரு 11 போடுவீங்களா, போட்டுருங்க, என்னோட ப்ரிவியூ எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.